அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வதுதான் பழனிமலை அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும். இங்கு இருக்கக்கூடிய நவபாசான சிலை பல அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பழனிமலை தண்டாயுதபாணி கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனிமலை அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில். இந்த திருக்கோவிலில் கந்தபெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சி அளிக்கிறார். மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரின் திருமேனி போகர் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது. இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்படும் பொருள் எல்லா நோய்களுமே குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. மலைகளில் இருந்து மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருந்தாக அமைந்தது அபூர்வம் அப்படின்னே சொல்லலாம். இந்த அபூர்வமான மலையே திரு ஆவினங்குடி என்றும் பழனி மலை என்றும் அழைக்கப்படுது. பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மை கதைகளும் இருக்குது. ஒவ்வொருவர் தேவைக்காகவும் ஒவ்வொரு ரூபத்தில் நாம் இறைவனை தரிசனம் செய்து வருகிறோம். அந்த வகையில் பழனி முருகன் கோவிலில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபடுவது நல்லதா, ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்வது நல்லதா, இதற்கான பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து நம்ம வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பக்தர்களாகிய நாம் இறைவனை தரிசிக்கும் பொழுது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட அலங்காரம் செய்த பின்பு கண் குளிர தரிசனம் செய்வது தான் அதிக பேர் விரும்புகிறாங்க. ஒரு மனிதனால் செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்குமே இறைவனின் துணை கிடைக்க ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம். திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்கிறோம் என்றாலுமே திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம். புதுமனை வாங்குவது, விற்பது, வீடு வாங்குவது, கட்டுவது, கிரக பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க நாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மனிதனால் முடியாத ஒரு சில விஷயங்களுக்கு இவ்வுலகில் உண்டு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களுக்கு ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து பலன் பெறலாம். ஆண்டி கோலத்தில் பெரும்பாலுமே முற்றும் திறந்த ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் வழிபடுறாங்க. குடும்ப நிலையை கடந்து வருபவர்களும் இந்த கோலத்தில் தரிசனம் செய்ய போராடுவாங்க. மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டி கோல தரிசனம் செய்வது மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆண்டி கோலத்தில் பழனிமலை முருகனை தரிசித்தார் நமக்கு முற்றும் திறக்க வேண்டி இருக்கும் என்பதை மெய்யல்ல. ஞானக்காரனாக இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்கிறார்கள். தீராத வழக்கு தீரவும், தீராத நோய்கள் விலகும், தீர்ப்புகள் சாதகமாகும், வழக்குகளில் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும். போராடி கொண்டிருப்பவர்கள் முருகனை ஆண்டி கோலத்தர தரிசனம் செய்து வழிபட்டு நல்ல பலன்களை பெறுறாங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், வாய் பேச முடியாதவர்கள், உடலில் குறைபாடு உள்ளவர்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் சாத்வீகமாக அவர்களுடைய மனநிலை மாறும். மனம் சாந்தம் உற்று சமத்துவம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான ஒரு நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திரு ஆவினங்குடி கோவிலுக்கு அருகில் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தம் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, காமதேவு, சூரியன், பூமாதேவி, அக்னி முதலியாருடன் சன்னதிகளில் சித்தர்களும் இந்த வரலாற்றை விளக்குகிறாங்க. கைலையில் முருகப்பெருமான பிரிந்த சிவனும் உமாதேவியும் மருந்திருக்காங்க. இறைவனை குறிக்கும் சச்சிநாதன் என்ற பெயரில் வரக்கூடிய இந்த நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. விரதமிருந்து நாம் முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல் தைப்பூச நாட்களில் முறையாக விரதம் இருந்து நாம் முருகனின் அருளை பெறலாம்.
முருகன் தமிழ் கடவுள் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழக்கூடிய தெய்வம். அப்படிப்பட்ட முருகனை கொண்டாடும் திருவிழாக்களில் முக்கியமானது வைகாசி விசாகம், திரு கார்த்திகை, கந்தசஷ்டி விரதம், பங்குனி உத்திரம், தைப்பூசம். இவற்றில் தை மாதம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது. தை மாத நன்னாளில் இந்த பிரம்மச்சத்தில் நீர் தோன்றியது என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பின் தொடர்ந்து நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் உருவாகியதாகவும் நம்பிக்கையாக இருக்குது. இதனால தான் உலக இயக்கத்துக்கு ஆதாரமாக அவசியமாக உள்ள பஞ்சபூதங்களுமே நாம் வழிபடுவதும் சிறப்பானதாக இருக்குது. முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட நாள் தைப்பூசம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது. மனமுருகி வேண்டிக் கொண்டால் திருமண வரம் கிடைக்கும் என சொல்லப்படுது. பழனிமலை ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சுரனை அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையுமே கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருளக்குரிய ஒரு தினம்தான் இந்த தைப்பூசம். இதன் காரணமாகவே பழனிமலையில் தைப்பூச திருவிழா மற்றும் முருக கோவில்களின் காட்டிலுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. அப்படி அழிக்கப்பட்ட வேலனை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய இந்த ஜோதி வடிவம் எடுத்த இறைவனோடு கலந்த தினம் தைப்பூசம். இந்த நாட்களில் வடலூரில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்களில் 6 திரைகள் மட்டுமே விலக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச நன்னாட்களில் மட்டுமே 7 திரைகளுமே முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையான ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படும். மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் என்பாங்க. தைப்பூச தினத்தன்று அடியார் காவடி எடுத்தல், கற்பூர சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் 6 படை வீடுகளுமே உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களுமே சிவன் கோவில்களுமே திருவிழாக்கள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது. இதில் மாலை மதியம் 2 வேளையுமே பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது. முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. முடிந்தால் காலை மாலை என 2 வேளையுமே முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது போல வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொண்டு முருகப்பெருமான நாம் வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகனுக்கு உகந்த பண்டிகையில் ஒன்றாக தான் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது. பிப்ரவரி 1ஆம் தேதி வரக்கூடியதாகும். பக்தர்கள் மனமுருகி விரதமிருந்து முருகப்பெருமான வழிபடுவது நல்லது. காலையில் எழுந்து குளித்து வேண்டும். பின்னர் காலை முதல் மாலை வரை விரதமிருந்து நாம் முருகனுடைய பாடல்களை பாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் முருகப்பெருமானுக்கு பால் பழம் வைத்து வழிபடுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. நிவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் தினை மாவு உருண்டை போன்றவற்றையும் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் பல முறை சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். விவசாய நிலங்கள் வாங்க இது உகந்த காலம். பூர்வீக சொத்துகளால் சிறு பிரச்சனைகள் வந்து போகும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.